குருகுலம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தில் இணைந்திருக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று பொருளியல் பாடம் தரம் 13க்குரிய மாதிரி வினாத்தாள் பகுதி 2இல் கடந்த வகுப்பிலே மேற்கொள்ளப்பட்ட வினாக்களின் தொடர்ச்சியை இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பொருளியல் பாடம் பகுதி 2 மாதிரி வினாக்களும் விடைகளும் தொடர்ச்சி. அதிலே 8வது வினாவினுடைய முதலாவது பகுதி வினா பற்றி கடந்த வகுப்பிலே பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே 8வது வினாவின் 2வது பகுதி தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். முதலிலே இந்த வினாக்களை ஞாபகப்படுத்துகின்றேன். 1. ஒரு நாடு மற்றைய நாட்டை விட அதிக வினைத்திறனுடன் இரு பண்டங்களை உற்பத்தி செய்கின்ற போதிலும் அதில் ஒரு பண்டத்தை மற்றைய நாட்டை விட நாட்டில் இருந்து இறக்குமதி செய்வது நன்மையானது என கூறப்படுவது ஏன்? உதாரணத்துடன் விளக்குக. இந்த 8வது வினாவினுடைய 2வது பகுதி வினா போட்டி நன்மையையும் இயற்கை நன்மையையும் சுருக்கமாக விளக்குக. 3வது பகுதி பெயரளவு பாதுகாப்பு வீதத்தையும் மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதத்தையும் விளக்குக. 4வது இலங்கையின் ஏற்றுமதி கட்டமைப்பிலும் இறக்குமதி கட்டமைப்பிலும் இடம்பெறும் பிரதான பண்டங்களை குறிப்பிட்டு காட்டுக. இந்த வினாவிலே முதலாவது பகுதி வினாவுக்கான விடைகளை நாங்கள் கடந்த பாடத்திலே பார்த்திருந்தோம். இன்றைய பாடத்திலே இந்த 8வது வினாவின் 2வது பகுதி, 3வது, 4வது பகுதி தொடர்பான விடைகளிலிருந்து பார்ப்போம். 8வது வினாவினுடைய 2வது பகுதி போட்டி நன்மையையும் இயற்கை நன்மையையும் சுருக்கமாக விளக்குக. போட்டி நன்மை என்றால் என்ன, இயற்கை நன்மை என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது, போட்டி நன்மை என்பது போட்டியாளர்களை விட நுகர்வோனுக்கு அதிகளவு பெறுமதிகளை வழங்குகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும். குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் தனது போட்டியாளர்களை விட அதிகளவு பெறுமதிகளை நுகர்வோனுக்கு வழங்குவதாக இருக்குமானால் அதை போட்டி நன்மை என்று குறிப்பிடுவோம். அந்த பெறுமதி என்பது ஒன்று விலை குறைவாக இருக்கலாம், அல்லது விலை அதிகமாக இருக்கலாம், அல்லது பொருளினுடைய தரம் உயர்வாக இருக்கலாம். இந்த அடிப்படையிலே அந்த போட்டி நன்மை வேறுபடலாம். ஆனால் இந்த போட்டி நன்மையை ஒரு நிறுவனம் அடைய வேண்டுமானால் அந்த நிறுவனம் தன்னுடைய சராசரி உற்பத்தி செலவை குறைந்த மட்டத்திலே வைத்திருக்கின்ற போது, ஏனைய போட்டியாளர்களோடு ஒப்பிடும் போது குறைந்த மட்டத்தில் சராசரி செலவை மேற்கொள்ளுகின்ற போது அது போட்டி நன்மையை அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த போட்டி நன்மை ஒன்று செலவு ரீதியான அடிப்படையிலே அந்த செலவு சுருக்கங்களின் ஊடாக நன்மை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது பொருள் வேறாக்கத்தின் மூலமாக நன்மையை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கலாம். இந்த விடயங்களை இந்த விடையிலே உள்ளடக்க வேண்டும். இப்பொழுது மாதிரி விடையை பாருங்கள். போட்டி நன்மை குறித்த ஒரு பண்டத்தை நுகர்வோனுக்கு வழங்கும் போது ஏனைய போட்டியாளரை விட அதிக பெறுமதிகளை நுகர்வோனுக்கு கிடைக்க செய்வதாகும். இப்பெறுமதி ஆனது ஏனைய போட்டியாளரின் விலையை விட குறைந்த விலையாக அல்லது உயர்ந்த விலையாகவும் இருக்கலாம், அல்லது ஏனைய போட்டியாளரின் தரத்தை விட கூடிய தரத்தில் இருக்கலாம். தொழிலிருக்கும் ஏனைய போட்டியாளர்கள் உழைக்கும் சராசரி லாப அளவை விட கூடிய லாபத்தை தொடர்ந்து உழைப்பதற்கு முடியுமானால் அந்நிறுவனத்திற்கு போட்டி நன்மையை அடைய முடியும். அதாவது சராசரி செலவை குறைந்த மட்டத்திலே வைத்திருத்தல் அல்லது சராசரி லாபத்தை உயர்ந்த மட்டத்திலே கிடைக்கக்கூடியதாக வைத்திருக்குமானால்
அந்த நிறுவனம் போட்டி நன்மையை அடையக்கூடியதாக இருக்கும். இந்த போட்டி நன்மையானது ஒன்று செலவு நன்மையின் மூலாதாரங்களாக இருக்கலாம், அல்லது பொருள் வேறாக்கத்தின் மூலமான மூலாதாரங்களாக இருக்கலாம். செலவு நன்மையின் மூலாதாரங்கள் என்று சொல்லப்படுவது உயர்ந்த உற்பத்தி திறன் மட்டங்கள், உயர்ந்த இயலளவு பயன்பாடு, உற்பத்தி உள்ளீடுகளுக்கு குறைந்த விலைகளை பெறும் பொருட்டு பேரம் பேசும் சக்தியை பயன்படுத்துதல், உற்பத்தி செயல்முறையின் தொழில்நுட்ப வினைத்திறனான பயன்பாடு, மிகவும் வினைத்திறனான விநியோக மார்க்கங்களை அடைதல், மூலதன உபகரணங்களின் உரிமை, அதாவது கனிய நெய், ஆராய்ச்சி, சுரங்கத் தொழில், இந்த விடயங்கள் எல்லாமே இந்த செலவு மூலமாக, செலவு மூலாதாரங்கள் என்று சொல்லப்படும், அதன் காரணமாக கிடைக்கின்ற நன்மைகளாக இருக்கும். இதை தவிர பொருள் வேறாக்கத்தின் மூலமாகவும் நன்மைகள் இருக்கின்றன. பொருள் வேறாக்கத்தின் மூலமான மூலாதாரங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அதி உயர்ந்த தரமுடைய பொருட்கள், வர்த்தக குறியிடல், அதாவது வலுவான நுகர்வோர் அங்கீகாரம் மற்றும் விருப்பம், வர்த்தக குறியிடல் மீதான விசுவாசம், குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய வர்த்தக குறியீட்டை கண்ட உடனேயே ஏனையவர்கள் அதை ஒரு தரமான நிறுவனத்தினுடைய உற்பத்தி பொருளாக அங்கீகரிக்கக்கூடிய தன்மை அந்த நிறுவனத்துக்கு காணப்படுமானால் அந்த நிறுவனம் தன்னுடைய பொருள் வேறாக்கத்தின் மூலமாக நன்மையை அடைய முடியும். புத்தாக்கங்கள், உற்பத்திகள் மற்றும் புலமை சொத்துக்கள், தொடர்ச்சியான ஊக்குவிப்புகள், அதாவது விளம்பரம் மற்றும் அனுசரணை, இவ்வாறான காரணங்களினாலே இந்த பொருளாக்க மூலாதாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற காரணங்களும் ஒரு நாட்டினுடைய போட்டி நன்மையை தீர்மானிக்கக்கூடிய காரணங்களாக இருக்கின்றன. அடுத்ததாக இயற்கை நன்மை என்று சொல்லப்படுகின்ற விடயம். அப்ப இயற்கை நன்மை என்பது உற்பத்தியையும் நுகர்வையும் அடிப்படையாக வைத்து நாடொன்று இயற்கையாகவே உரிமையாக்கி கொண்ட நன்மைகளாகும். இதற்கான காரணங்களை பார்த்தால், ஒன்று வள திரட்சி, நாடுகளிடையே சுவையில் வேறுபாடு, உற்பத்தியின் அளவு திட்ட சிக்கனங்கள் அதிக அளவில் காணப்படுதல், சிக்கனங்கள் அதிக அளவிலே காணப்படுதல், இவ்வாறான காரணங்கள் இயற்கை நன்மையை தீர்மானிக்கின்ற காரணங்கள். ஆகவே கடந்த கால வினாத்தாட்களை பொறுத்தவரையிலே இங்கே ஒப்பீட்டு செலவு கோட்பாடு, ஒப்பீட்டு நன்மை, முழு நன்மை, போட்டி நன்மை, இயற்கை நன்மை என்ற பல்வேறு வகையான நன்மைகள் இந்த சர்வதேச வர்த்தகம் தொடர்பான விடயத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதனால் மாணவர்கள் இந்த 4 விதமான விடயங்களை நன்மைகள் தொடர்பாகவும் அறிந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி வினாவிலே போட்டி நன்மை, இயற்கை நன்மை என்றால் என்ன என்பது கேட்கப்பட்டிருந்தது. அடுத்ததாக இந்த 8வது வினாவினுடைய 3வது உப பிரிவு வினாவை பார்ப்போம். பெயரளவு பாதுகாப்பு வீதத்தையும் மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதத்தையும் விளக்குக. இதிலே பெயரளவு பாதுகாப்பு வீதம், மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். இதிலே பெயரளவு பாதுகாப்பு வீதம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், ஒரு நாடு இறக்குமதி செய்கின்ற, ஒரு நாடு ஒரு பொருளை உள்நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற போது அதே பொருள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுமானால் அந்த இறக்குமதி பொருளுக்கு சமனான விலையில்தான் உள்நாட்டு பொருட்களையும் விற்பனை செய்ய வேண்டும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே உள்நாட்டு பொருட்களுடைய உற்பத்தியை உயர்ந்த விலையிலே விற்க வேண்டும் என்று நினைத்தால் இறக்குமதி பொருட்களுடைய விலையையும் அதிகரிக்க வேண்டும். ஆகவே இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வீதம் வரியை, தீர்வைகளை விதிக்கின்ற போது இறக்குமதி பண்டங்களுடைய விலை உள்நாட்டு சந்தையிலே அதிகரிக்கும். அதன் காரணமாக உள்நாட்டு பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கும். அப்போ இறக்குமதி பொருட்களுடைய விலைகள் எத்தனை வீதத்தால் அதிகரித்ததோ அதே வீதத்தால் உள்நாட்டு பொருட்களுடைய விலைகளும் அதிகரிப்பதை பெயரளவு பாதுகாப்பு வீதம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இந்த பெயரளவு பாதுகாப்பு வீதம்
உண்மை மெய் பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதமாக இருக்க முடியாது. அதனால் இந்த பெயரளவு பாதுகாப்பு வீதம் என்றால் என்ன என்பதை முதலிலே பார்ப்போம். பாருங்கள், பெயரளவு பாதுகாப்பு வீதம் இறக்குமதி தீர்வையை உயர்த்துவதன் விளைவாக உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருளின் விலை உயர்வின் வீதத்தின் மூலம் பெறப்படும் பாதுகாப்பானது பெயரளவு பாதுகாப்பு வீதம் எனப்படும். அப்ப இந்த பெயரளவு பாதுகாப்பு வீதம் எப்படி என்பதை பாருங்கள். இந்த வரைபடத்திலே இதிலே கட்டற்ற முறையிலே இறக்குமதி செய்யப்படுமானால் P2 என்ற விலையிலே இறக்குமதி செய்யலாம். இப்பொழுது இந்த இறக்குமதி பண்டத்தினுடைய விலை P2வாக இருந்தால் உள்நாட்டு உற்பத்தியாளரும் தன்னுடைய பொருளின் விலையை P2வாகத்தான் விற்பனை செய்ய வேண்டும். இந்த நிலையிலே இறக்குமதி பொருட்களின் விலையை அதிகரிப்பதற்காக வரி விதிக்கப்பட்டால் இந்த இறக்குமதி பொருட்களுடைய விலை P3ஆக உயர்வடையும். இதனால் உள்நாட்டு உற்பத்தியாளர்களும் தங்களுடைய பொருட்களின் விலையை அதிகரித்துக் கொள்வார்கள். ஆகவே இந்த P2வில் இருந்து P3ஆக அதிகரிக்கின்ற அந்த வீதம்தான் பெயரளவு பாதுகாப்பு வீதம் என்று சொல்லப்படும். ஆகவே இந்த பெயரளவு பாதுகாப்பு வீதம் உள்நாட்டு உற்பத்தியாளரின் விலையானது இறக்குமதி பொருட்களின் உள்நாட்டு சந்தையின் சதவீதமாக குறிப்பிடப்படும். பெயரளவு பாதுகாப்பு வீதம் உள்நாட்டு பொருட்களின் மீது கிடைக்கும் உண்மையான பாதுகாப்பினுடைய அளவை சரியாக காட்டாது. ஏனென்றால் அது அந்த பொருட்களுடைய விலையின் அடிப்படையிலே எத்தனை வீதம் அதிகரித்தது என்பதை மட்டும்தான் காட்டும். அது உண்மையான பாதுகாப்பு வீதமாக இருக்காது. அதனால் மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம்தான் உண்மையான பாதுகாப்பு வீதமாக இருக்க முடியும். ஆகவே மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் உற்பத்தியாளருக்கு கிடைக்கும் உண்மையான பாதுகாப்பின் அளவை கணிப்பீடு செய்வதற்கு இந்த மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் பயன்படுத்தப்படும். ஆகவே இந்த மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதத்தை நாங்கள் அளவிட வேண்டுமானால் அதற்குரிய ஒரு சமன்பாடு இருக்கின்றது. இங்கே ERP என்பது மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். இதிலே V1 சய V0 என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப V1 என்பது இந்த தீர்வைகள் வரிகள் விதிக்கப்பட்ட பின்னருள்ள கூட்டிய பெறுமதி. V0 என்று போடப்பட்டிருப்பது தீர்வை வரிகள் விதிக்கப்படுவதற்கு முன்னருள்ள கூட்டிய பெறுமதி. இப்ப தீர்வைகள் அல்லது வரிகள் விதிக்கப்பட்ட பின்னருள்ள கூட்டிய பெறுமதியிலிருந்து தீர்வை வரிகள் விதிக்கப்படுவதற்கு முன்னருள்ள பெறுமதியை கழித்தால் அந்த தீர்வைகளுடைய அளவு பெறப்படும். அதை இந்த தீர்வைகள் விதிக்கப்படுவதற்கு முன்னருள்ள கூட்டிய பெறுமதியால் பிரித்து 100ஆல் பெருக்குவதன் மூலமாக இந்த மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதத்தை அளவிட முடியும். ஆகவே இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதத்தை அளவிட முடியும். இதை நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்ப்போம். இலங்கையில் குடை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்று ஒரு குடையை ரூபாய் 1200 விலையில் விற்பனை செய்வதாக கருதுக. அக்குடையை உற்பத்தி செய்வதற்கு தேவையான உள்ளீடுகளை, உள்ளீடு என்பது அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது துணி, குடை கம்பிகள் ஆகியவை. அப்ப இந்த உள்ளீடுகளை இறக்குமதி செய்வதற்காக ரூபாய் 400 செலவாகியதாக கருதுக. இந்நிலையில் இவ்வுற்பத்தி நிறுவனத்தின் கூட்டிய பெறுமதி 1200 சய 400, ஆகவே கூட்டிய பெறுமதி 800 ரூபாவாகும். இதை எப்படி பார்ப்பதென்றால், கூட்டிய பெறுமதி என்பது மொத்த விற்பனை பெறுமதியிலிருந்து இந்த இடையீடு அல்லது உள்ளீட்டு பெறுமதியை கழிப்பதன் மூலமாக கூட்டிய பெறுமதியை அளவிடலாம்.
ஆகவே இந்த கூட்டிய பெறுமதி இப்பொழுது 800 ரூபாவாக காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், இத்தோடு உள்நாட்டு நிறுவனம் உற்பத்தி செய்யும் குடைகளுக்கு சமனான குடைகளை இறக்குமதி செய்வதுடன் அதுவும் ரூபாய் 1200 விலைப்படி விநியோகிக்கப்படுவதாக கருதுவோம். இலங்கையிலே ஒரு குடை 1200 ரூபாவுக்கு விற்பனை செய்கின்ற போது இறக்குமதி செய்யப்பட்ட குடையும் 1200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக நாங்கள் கருதி கொள்வோம். இலங்கை குடை உற்பத்தியாளருடைய கூட்டிய பெறுமதி 800 ரூபாய் என்று பார்த்தோம். இவ்வாறு இருக்க உள்நாட்டு குடை உற்பத்தி நிறுவனத்தின் கூட்டிய பெறுமதி ஏதாவது ஒரு காரணத்தினால் ரூபாய் 800ஐ விட கூடினால், அதாவது அவர்கள் அந்த கூட்டிய பெறுமதியை அதிகரிக்க விரும்பினால், அதாவது லாபத்தினுடைய அளவை அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால், அல்லது வேறு காரணங்களினாலே இந்த கூட்டிய பெறுமதியை அவர்கள் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினால், குடையினுடைய பெறுமதி 1200ஐ விட அதிகரிக்க வேண்டும். ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட குடை 1200 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்ற போது இவர்கள் தங்களுடைய குடையை 1200 ரூபாயை விட மேலதிகமாக விற்பனை செய்ய முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பத்தில் உள்நாட்டு உற்பத்தியாளரை பாதுகாப்பதற்காக இந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற குடைகளுக்கு வரி விதிக்கப்படுமாக இருந்தால், அதன் காரணமாக விலை உயர்ந்து அந்த விலை உயர்வை உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பெறுகின்ற போது உள்நாட்டு உற்பத்தியாளர்களுடைய நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், உள்நாட்டு குடை உற்பத்தி நிறுவனத்தின் கூட்டிய பெறுமதி ஏதாவது ஒரு காரணத்தினால் ரூபாய் 800ஐ விட கூடினால், குடையின் பெறுமதி ரூபாய் 1200ஐ விட அதிகரிப்பதனால் இங்கே இறக்குமதி குடையோடு போட்டியிட முடியாத ஒரு நிலை இருக்கும். ஏனென்றால் இறக்குமதி குடையின் விலை 1200, உள்நாட்டு குடையை 1200ஐ விட கூடுதலாக விற்பனை செய்வதாக இருந்தால் அதோடு போட்டியிட முடியாத ஒரு நிலை காணப்படும். இதனால் உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாப்பதற்காக இறக்குமதி மீது 10% இறக்குமதி தீர்வை விதிப்பதாக கருதுவோம். அப்ப இறக்குமதி குடைகளுக்கு இப்பொழுது ஒரு 10% தீர்வை வரி விதிக்கப்படுமாக இருந்தால், இப்பொழுது நாங்கள் இந்த பெறுமதியை பார்ப்போம். பாருங்கள், தீர்வை வரிக்கு முன்னருள்ள இறக்குமதி குடையின் விலை 1200. இப்பொழுது அந்த 1200 ரூபாய் விற்கின்ற குடைக்கு 10% வரி விதிக்கப்படுகின்றது என எடுத்துக்கொள்வோமானால், 1200 தர 100ன் மேல் 10, 120 ரூபாய் வரி அறவிடப்படும். அப்ப 120 ரூபாய் வரி அறவிடப்பட்டால் இப்பொழுது அந்த வரியையும் சேர்த்து குடையினுடைய விலை முந்தி 1200, இப்பொழுது 120 ரூபாய் வரி. ஆகவே குடையின் விலை 1320 ரூபாவாக காணப்படும். ஆகவே இந்த உள்நாட்டு உற்பத்தியாளர்களும் தங்களுடைய குடையை 1320 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் அளவிட்டு கொள்ளலாம். இப்போ பாருங்கள், உள்நாட்டு குடையின் விலையும் 1320 ரூபாவாக உயர்வடைய வாய்ப்பு தோன்றும். இதனால் உள்நாட்டு குடையின் கூட்டிய பெறுமதி, அப்போ எப்படி கூட்டிய பெறுமதி பார்க்க வேண்டுமானால், இப்போ குடையின் விலை 1320, ஏற்கனவே அந்த உள்ளீடுகளின் விலையில எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம். அப்படி இருந்தால் இப்பொழுது கூட்டிய பெறுமதி 920 ரூபாவாக காணப்படும். ஆகவே இங்கே பாருங்கள், இதை இந்த சமன்பாட்டின் மூலமாக பார்ப்போம். இங்கே ERP என்பது மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். இங்கே V1 என்பது தீர்வை வரி விதிக்கப்பட்ட பின்னர் உள்ள கூட்டிய பெறுமதி. V0 என்பது தீர்வை வரி விதிக்கப்படுவதற்கு முன்னர் உள்ள கூட்டிய பெறுமதி. இப்பொழுது பாருங்கள்,
தீர்வை வரி விதிக்கப்பட்ட பின்னர் உள்ள கூட்டிய பெறுமதி 920. தீர்வைகள் வரிகள் விதிக்கப்படுவதற்கு முன்னர் உள்ள கூட்டிய பெறுமதி 800. தீர்வை வரி விதிக்கப்படுவதற்கு முன்னர் உள்ள அந்த கூட்டிய பெறுமதியால் இதை நாங்கள் பிரித்து 920 800 கழித்து அதை 800 பிரித்து 100 பெருக்குவதன் மூலமாக இங்கே 15% என்று கிடைக்கிறது. ஆகவே இந்த 15% தான் மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதமாகும். அப்ப ஏற்கனவே நாங்கள் பொருளுடைய விலையில 10% விலை வரி விதிக்கப்படுகின்ற போது விலை 1200 1320 அதிகரித்தது. அதை மட்டும் எடுத்தால் அது பேரளவு பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். ஆனால் உண்மையான பயனுறுதி வாய்ந்தது இப்பொழுது பார்த்தால் 15% இருக்கிறது. ஆகவே இந்த 15% உண்மையான பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதமாக இருக்க வேண்டுமானால் அந்த இறக்குமதி உள்ளீடுகளுக்கு இங்கே விலை விதிக்கப்படவில்லை, தனிய மொத்த பெறுமதிகளுக்கு மட்டும்தான் விலை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற எடுகோளின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை பார்த்தோம். ஆனால் இறக்குமதி செய்ய உள்நாட்டிலே உற்பத்தி செய்கின்ற குடைக்குரிய மூலப்பொருட்களாகிய குடையினுடைய கம்பி குடை துணிகளையும் இறக்குமதி செய்கின்ற போது அந்த இறக்குமதி உள்ளீடுகளுக்கும் வரி விதிக்கப்பட்டிருக்குமானால் இப்பொழுது இந்த மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் உண்மையான பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதமாக இருக்க முடியாது. ஏனென்றால் இப்போ பாருங்கள், அந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ உள்நாட்டு நிறுவனம் குடை உற்பத்திக்கு தேவையான உள்ளீடுகளை இறக்குமதி செய்யும் போது அதற்கு தீர்வை விதிக்கப்பட்டிருந்தால் அது இறக்குமதிக்குள் சேர்க்கப்பட்டிருக்காது. இந்த நிலையில் மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் உண்மையான பாதுகாப்பு வீதமாக இருக்காது. ஆகவே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதத்தை எப்படி கணிக்க வேண்டும் என்றால், இந்த உள்ளீடுகளுக்கு எவ்வளவு தீர்வை விதிக்கப்பட்டிருக்கோ அதையும் நாங்கள் கணக்கீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும். அதை ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், உள்ளீடுகள் மீதும் தீர்வை வரி விதிக்கப்பட்டால் பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் மாற்றமடையும். எனவே ஏற்கனவே கூறப்பட்ட உதாரணத்தின்படி இறக்குமதி குடைகள் மீது 10% தீர்வை வரி விதிக்கப்படுவதுடன் இங்கு உள்நாட்டு உற்பத்தி நிறுவனம் இறக்குமதி செய்யும் உள்ளீடுகளுக்காக 5% தீர்வை வரி விதிக்கப்படுவதாக இருந்தால் மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் பின்வருமாறு அளவிடலாம். அதை பார்ப்போம் எப்படி என்று. இப்போ பாருங்கள், தீர்வை வரிக்கு முன்னர் உள்ளீடுகளின் பெறுமதி 400 ரூபாவாக இருந்தது. இப்பொழுது உள்ளீடுகளுக்காக தீர்வை வரி 5% விதிக்கப்படுகின்றது என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ 100க்கு 5, 400க்கு எவ்வளவென்றால் 20 ரூபாவாக இருக்கும். ஆகவே இப்போ உள்ளீடுகளினுடைய விலை முன்னர் 400 ரூபாவாக இருந்தது. இப்பொழுது அதே உள்ளீடுகளின் விலை 420 ரூபாவாக அதிகரித்து விட்டது. ஆகவே இப்பொழுது நாங்கள் கூட்டிய பெறுமதியை அளவிட வேண்டுமானால் இங்கே பாருங்கள், தீர்வை வரிக்கு பின்னர் உள்ளீட்டின் பெறுமதி 420 ரூபாய். தீர்வை வரிக்கு பின்னர் உள்நாட்டில் கூட்டிய பெறுமதியை காண வேண்டுமானால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இங்கே பாருங்கள், 1320. இது எப்படி 1320 வந்ததென்றால் அங்கே மொத்த பெறுமதிகளுக்கு 10% விதிக்கப்பட்டதனால 1200 இருந்த குடை 1320 இருக்கிறது. அதே நேரம் இந்த உள்ளீடுகளுக்கும் 5% வரி விதிக்கப்பட்டதனால உள்ளீடுகளினுடைய விலை 420 ரூபாவாக இருக்கிறது. ஆகவே இந்த பெறுமதியிலிருந்து இங்கே உள்ளீடுகளின் பெறுமதியை கழிக்கின்றோம். ஆகவே கூட்டிய பெறுமதி 900 ரூபாவாக இப்பொழுது காணப்படுகிறது. ஆகவே
மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு விகிதத்தை நாங்கள் இப்பொழுது அளவிடுவதாக இருந்தால் இங்கே பாருங்கள், தீர்வை வரிக்கு பின்னர் உள்ள கூட்டிய பெறுமதி, தீர்வை வரிக்கு முன்னர் உள்ள கூட்டிய பெறுமதி, இந்த சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்தி இந்த விடயத்தை கணிப்பிடுவோமாக இருந்தால் இங்கே மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் 12.5 வீதமாக காணப்படும். இந்த அடிப்படையிலே காணப்படும். ஆகவே நாங்கள் இதிலே என்ன சொல்லுகின்றோம் என்றால், இந்த பேரளவு பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் என்பது மொத்த பெறுமதிக்கு எத்தனை வீதம் வரி விதிக்கப்படுகின்றதோ அதே வீதத்தினால உள்நாட்டு பொருட்களின் விலை உயர்வடைவது பெயரளவு பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம். அது உண்மையான பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதமாக இருக்க முடியாது. ஆகவே மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதத்தை அளவிடுவதற்கு ஒரு சமன்பாட்டை நாங்கள் பயன்படுத்தினோம். அந்த சமன்பாட்டின் அடிப்படையிலே மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் எவ்வளவு என்பதை முதல்லே பார்த்தோம். அது 15 வீதமாக இருந்தது. அது மொத்த பெறுமதிகளுக்கு மட்டும் வரி விதிக்கப்படுகின்ற போதிருந்த பெறுமதியாகும். அதே நேரம் அந்த வரிகளை விதிக்கின்ற போது மொத்த பெறுமதிகளுக்கு மட்டுமன்றி இறக்குமதி செய்கின்ற உள்ளீடுகளுக்கும் வரி விதிக்கப்படுமாக இருந்தால் மெய்ப்பயனுறுதி வாய்ந்த பாதுகாப்பு வீதம் வேறுபடும். அந்த அடிப்படையிலே இந்த உதாரணங்கள் மூலமாக இந்த மெய்ப்பயனுறுதி வாய்ந்த இந்த பாதுகாப்பு வீதம் இப்பொழுது 12.5 காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் இதற்கு நாங்கள் விடை கொடுக்க வேண்டும். இங்கே ஒரு உதாரணத்தின் மூலம் நாங்கள் இதை விளக்கி இருந்தோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த 8வது வினாவினுடைய 4வது இறுதி பகுதி. இலங்கையில் ஏற்றுமதி கட்டமைப்பிலும் இறக்குமதி கட்டமைப்பிலும் இடம்பெறும் பிரதான பண்டங்களை குறிப்பிட்டு காட்டுக. இது ஒரு நேரடியான கேள்வி. ஏற்றுமதி கட்டமைப்பிலே என்ன பண்டங்கள் இடம்பெறுகின்றன, இறக்குமதி செய்யப்படுகின்ற கட்டமைப்பிலே என்ன பண்டங்கள் இடம்பெறுகின்றன. அதாவது ஏற்றுமதிகளை 3 பிரதானமான கட்டங்களாகவும் இறக்குமதிகளை 3 பிரதானமான வகைகளாகவும் வகைப்படுத்த முடியும். ஆகவே ஏற்றுமதிகளை வகைப்படுத்துகின்ற போது ஏற்றுமதி கட்டமைப்பு என்று சொல்லப்படுவது விவசாய ஏற்றுமதிகள், கைத்தொழில் ஏற்றுமதிகள், கனிப்பொருட்கள் ஏற்றுமதிகள், இவைதான் பிரதான ஏற்றுமதி கட்டமைப்பு. அதே போன்று இறக்குமதி கட்டமைப்பு என்று பார்க்கின்ற போது நுகர்வு பண்டம், இடைநிலை பண்டம், முதலீட்டு பண்டம், இந்த 3 பிரதான வகைகளாக அவை வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த வினாவுக்கு போவோம். வினா இலக்கம் 9. சென்மதி நிலுவை அட்டவணையில் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல்களை வகைப்படுத்தி காட்டுக. 2வது, உத்தியோகபூர்வ ஒதுக்கு சொத்துக்கள் என்பதனால் கருதப்படுவது யாது, அதன் பிரதான கூறுகள் எவை. 3வது பகுதி, வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் பட்டியலிட்ட முதலீடு என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள் எவை. 4வது, வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தின் நேர்கூறல் முறை, மறைமுக கூறல் முறை என்பவற்றை விளக்குக என்று 4 பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த வினா காணப்படுகிறது. இப்பொழுது இந்த வினாவினுடைய முதலாவது பகுதிக்கு வருவோம். சென்மதி நிலுவை அட்டவணையில் இடம்பெறும் கொடுக்கல் வாங்கல்களை வகைப்படுத்தி காட்டுக. அப்ப சென்மதி நிலுவை அட்டவணையிலே இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை பிரதானமாக 5 வகைகளாக நாங்கள் வகைப்படுத்த முடியும். 1, பொருட்களையும் சேவைகளையும் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல்கள். 2வது, வருமான பெறுவனவு கொடுப்பனவுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல்கள். 3வதாக, சொத்து, செல்வம், நன்கொடை என்பவற்றுடன் தொடர்புடைய ஒரு பக்க கொடுக்கல் வாங்கல்கள். அடுத்ததாக, உற்பத்தி செய்யப்படாத நிதி அல்லாத சொத்துக்களின் உடைமையாக்கல், விற்பனை செய்வதுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல்கள். அடுத்ததாக,
நிதி சொத்துக்களை உடைமையாக்கல், விற்பனை செய்தல் என்பவற்றுடன் தொடர்புடைய கொடுக்கல் வாங்கல்கள். இந்த அடிப்படையிலே சென்மதி நிலுவை அட்டவணையிலே இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை 5 பிரதான பிரிவுகளாக வகைப்படுத்த முடியும். அடுத்த வினாவுக்கு வருகின்றோம். உத்தியோகபூர்வ ஒதுக்கு சொத்துக்கள் என்பதனால் கருதப்படுவது யாது? அதன் பிரதான கூறுகள் எவை? சர்வதேச ரீதியில் செலுத்தல்களை மேற்கொள்வதற்காக ஒரு மூலாதாரமாக பயன்படுத்துகின்ற நிதி சொத்துக்கள் தான் உத்தியோகபூர்வ ஒதுக்குகள் எனப்படும். அதாவது உத்தியோகபூர்வ ஒதுக்குகள் என்றால் என்ன, அதில் இடம்பெறுபவை எவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலிலே உத்தியோகபூர்வ ஒதுக்குகள் என்றால் என்ன என்பதை குறிப்பிட வேண்டும். பின்னர் அதிலே இடம்பெறுகின்ற விடயங்களை குறித்து காட்ட வேண்டும். பாருங்கள், இதிலே இடம்பெறுகின்ற விடயங்கள்: 1. நாணய தங்கம், அந்நிய செலாவணி, சிறப்பு எடுப்பனவு உரிமைகள், சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒதுக்குகள், சர்வதேச நாணயங்களிலான சந்தைப்படுத்தக்கூடிய பிணையங்கள், வெளிநாட்டு நாணய கடன்கள். இந்த அடிப்படையிலே அந்த சொத்துக்களிலே இடம்பெறுகின்ற விடயங்கள் காணப்படும். அடுத்ததாக இந்த வினாவினுடைய 3வது பகுதி வினாவை பார்ப்போம். வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் பட்டியலிடப்பட்ட முதலீடு என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள் எவை? இங்கே நேரடி முதலீடுகள் என்றால் என்ன, பட்டியலிடப்பட்ட முதலீடு என்றால் என்ன, இரண்டுக்கும் இடையிலே என்ன வேறுபாடுகள் இருக்கின்றன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால் நேரடி முதலீடு என்றால் என்ன என்பது, இங்கே குறிப்பிட்ட பிரதிபலன் ஒன்றை எதிர்பார்த்து வெளிநாடு ஒன்றில் பயன்தரு மெய்ச்சொத்துக்களை கையேற்பதாகும். அப்ப நேரடியான பிரதிபலன் ஒன்றை எதிர்பார்த்து வெளிநாடு ஒன்றிலே இந்த பயன் தரக்கூடிய மெய்ச்சொத்துக்களை கையேற்பு செய்வதுதான் இந்த நேரடி முதலீடாக காணப்படும். ஆகவே இந்த நேரடி முதலீட்டிலே ஈடுபடுகின்றவர்கள் அந்த முதலீட்டுக்குரிய உரிமையை அவர்களால் அடையக்கூடியதாக இருக்கும். உதாரணம் பாருங்கள். இந்த நேரடி முதலீட்டுக்கு கைத்தொழிற்சாலை, சுரங்கம், நிலப்புலன்கள் போன்ற சொத்துக்களை வெளிநாட்டு முதலீட்டாளர் கையேற்றல். அப்போ வெளிநாட்டிலே இருந்து உள்நாட்டிலே வந்து இவற்றை அவர்கள் கையேற்றால், இந்த பயன் தரக்கூடிய சொத்துக்களை அவர்கள் கையேற்றால் அதற்கு அவர்கள் உரிமை கொண்டாட முடியும். அதுதான் நேரடி வெளிநாட்டு முதலீடு என்று சொல்லப்படும். அடுத்ததாக பட்டியலிட்ட முதலீடு என்று சொல்லப்படுவது நிதி ரீதியான பிரதிபலனை எதிர்பார்த்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வேறு நாடுகளில் வியாபார கம்பெனிகளில் பங்குகள், ஆவணங்கள், கடன் முறிகள், வணிக பத்திரங்கள் போன்ற பணச்சந்தை கருவிகளை கொள்வனவு செய்வதாகும். ஆகவே இங்கே இந்த பட்டியலிட்ட முதலீட்டை பொறுத்தவரையிலே அந்த முதலீட்டாளர்கள் இந்த வர்த்தகர்களின் வியாபார உரிமைக்கோ அல்லது நிர்வாகத்திற்கோ உரிமை பெற மாட்டார்கள். அப்ப நேரடி முதலீட்டின் போது அந்த வர்த்தகர்களின் வியாபார உரிமையிலே உரிமை கோரக்கூடியவர்களாகவும் அந்த நிர்வாக உரிமையிலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் பட்டியலிடப்பட்ட முதலீட்டிலே அவை காணப்பட மாட்டாது. இதுதான் இந்த நேரடி முதலீட்டுக்கும் பட்டியலிட்ட முதலீட்டுக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடாகும்.
இந்த இரண்டு முதலீடுகளும் ஒரு நாட்டுக்குள்ளே வருகின்ற போது அந்த நாட்டினுடைய பல்வேறு பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அவை மேற்கொள்ளப்படுகின்றன. அதிலே வேலை வாய்ப்பு கிடைத்தல், வருமானம் கிடைத்தல் போன்ற சாதகமான அம்சங்கள் இருக்கின்ற போதிலும் ஒரு சில பாதகமான அம்சங்களும் காணப்படுகின்றன. அடுத்ததாக பாருங்கள், வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தின் நேர்கூறல் முறை, மறைமுக கூறல் முறை என்பவற்றை விளக்குக. இப்போ வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தின் நேர்கூறல் முறை, மறைமுக கூறல் முறை என்பவற்றை விளக்குக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வெளிநாட்டு சட்ட ரீதியான பணம் ஒன்றினை உள்நாட்டு சட்டப்பணமாக மாற்றுகின்ற முறை அல்லது உள்நாட்டு சட்டப்பணத்தை வெளிநாட்டு சட்டப்பணமாக மாற்றுகின்ற முறை நாணய மாற்று விகிதம் ஆகும். இதிலே நேர்கூறல் முறை என்பது என்னவென்றால், வெளிநாட்டு சட்டப்பண அலகொன்றின் விலையை உள்நாட்டு விலையின் அடிப்படையில் கூறுவது. உதாரணமாக, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கையில் எத்தனை ரூபா என குறிப்பிடுவது நேர்கூறல் முறை என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையிலே இலங்கையின் ஒரு ரூபாய் எத்தனை அமெரிக்கன் டாலருக்கு சமன் என நாங்கள் கூறுவதாக இருந்தால் அது மறைமுக கூறல் முறை என்று சொல்லப்படும். அதான் இந்த இரண்டினுடைய அடிப்படையான வேறுபாடாக இருக்கும். இந்த அடிப்படையிலே விடை எழுத வேண்டும். இப்பொழுது விடையை பாருங்கள். நேர்கூறல் முறை வெளிநாட்டு சட்டப்பண அலகொன்றின் விலையினை உள்நாட்டு சட்டமுறை பணத்தினால் காட்டுவதாகும். உதாரணம், ஐக்கிய அமெரிக்க டாலர் ஒன்றை கொள்வனவு செய்ய இலங்கை ரூபா எந்தளவு தொகை தேவைப்படும் என காட்டுவதாகும். உதாரணமாக, ஐக்கிய அமெரிக்க டாலர் ஒன்று இலங்கையில் 200 ரூபாவுக்கு சமன். ஆகவே ஒரு அமெரிக்கன் டாலர் 200 ரூபாய் என்ற அந்த மாற்று வீதத்தின் அடிப்படையிலே காட்டுகின்ற போது அது நேர்கூறல் மாற்று வீதம் என்று சொல்லப்படும். அதே நேரம் இந்த நேர்கூறல் முறைக்கு எதிராக சொல்லப்படுகின்ற முறைதான் மறைமுக கூறல் முறை என்று சொல்லப்படும். அப்ப இதனுடைய தலைகீழ் வடிவம்தான் மறைமுக கூறல் முறையாகும். இங்கே பாருங்கள், மறைமுக கூறல் முறை உள்நாட்டு பண அலகின் விலையினை வெளிநாட்டு சட்டமுறை பண அலகின் மூலம் காட்டுவதாகும். இது நேர்முறை கூறலின் தலைகீழ் வடிவம். இலங்கை ரூபா ஒன்று சமன் ஐக்கிய அமெரிக்க டாலர் 1/200. ஏனென்றால் ஒரு டாலர் 200 ரூபாய்க்கு சமன் என்பதனாலே அங்கே ஒரு ரூபாய் எத்தனை டாலருக்கு சமன் என்று பார்க்க வேண்டுமானால் 1/200. அதனால் நாங்கள் பிரிப்போமானால் 0.0050 என பெறப்படும். ஆகவே ஒரு இலங்கை ரூபாய் LKR என்பது இலங்கை ரூபாய், இங்கே USA டாலர் ஐக்கிய அமெரிக்க டாலர் 0.0050 என்பதற்கு சமனாகும். அப்ப இலங்கை ரூபாவை ஒரு இலங்கை ரூபாய் எத்தனை வெளிநாட்டு பணத்துக்கு சமன், இங்கே உதாரணமாக அமெரிக்க டாலரை எடுத்திருக்கின்றோம், எத்தனை அமெரிக்க டாலருக்கு சமன் என காட்டுவதுதான் மறைமுக கூறல் முறை என்று சொல்லப்படும். அப்ப நேர்கூறல் முறை என்பது வெளிநாட்டு சட்டப்பண அலகொன்றினை உள்நாட்டு சட்டப்பணத்தின்படி கூறுவது. அதாவது வெளிநாட்டு பணத்தின் உள்நாட்டு விலை என்ன என்று கூறுவது. இங்கே உள்நாட்டு பணத்தினுடைய வெளிநாட்டு விலை என்ன என்று கூறுவதுதான் மறைமுக கூறல் முறை என்ற இந்த இரண்டு அடிப்படையிலே இந்த நாணய மாற்று வீதங்கள் கணிக்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே
நேர்கூறல் முறையின்படி நாங்கள் இந்த நாணய மாற்று வீதத்தை அளவிட்டு கொள்ளுகின்றோம். அடுத்ததாக இந்த இறுதியான வினாவை பார்ப்போம். இங்கே பாருங்கள், முதலாவது பகுதி பொருளாதார வளர்ச்சியையும் பொருளாதார அபிவிருத்தியையும் வரைவிலக்கணப்படுத்துக. இந்த வினாவினுடைய இரண்டாவது பகுதி பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள் எவை? மூன்றாவது வினா வருமான பரம்பலின் ஏற்றத்தாழ்வை அளவிடுகின்ற ஐயனை பரவுதல் விகிதம் என்றால் என்ன? ஐந்தாவது பகுதி அறிவுசார் பொருளாதாரம் என்பதை சுருக்கமாக விளக்குக. இந்த 10வது வினா பெரும்பாலும் தேர்ச்சி 11, 12 ஆகிய தேர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டு இந்த வினா எடுக்கப்படுவது வழக்கமாகும். பெரும்பாலான வினாத்தாள்களை அவதானிக்கின்ற போது இங்கே 9வது 10வது வினாவாக இந்த பொருளாதார வளர்ச்சி பொருளாதார அபிவிருத்தி சம்பந்தமான வினாக்கள் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் கடந்த கால வினாத்தாள்களை அவதானிக்கும் போது தெரிந்திருக்கும். இந்த வினாக்களை மாணவர்கள் தெரிவு செய்வது குறைவாக இருந்தாலும் இந்த வினாக்கள் மிக இலகுவானவை. இந்த வினா தொடர்பாக மாணவர்கள் அதிக புள்ளிகளை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த பகுதிகளையும் படித்து வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த மாதிரி வினாக்களுக்கான விடைகளை நாங்கள் பார்ப்போம். முதலிலே பொருளாதார வளர்ச்சியையும் பொருளாதார அபிவிருத்தியையும் வரைவிலக்கணப்படுத்துக. இதிலே பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன என்று குறிப்பிட வேண்டும், பொருளாதார அபிவிருத்தி என்றால் என்ன என்று குறிப்பிட வேண்டும். அப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது என்னவென்றால், பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளாதாரத்தில் பொருட்கள் சேவைகளின் உற்பத்தி இயல் அளவு அல்லது உத்தம உற்பத்தி விரிவடைதல் ஆகும். மெய் உற்பத்தி நீண்டகால அடிப்படையில் விரிவடைதல் ஆகும். அதாவது மெய் தேசிய உற்பத்தியின் தொடர்ச்சியான அதிகரிப்பாகும். அப்ப இந்த வரைவிலக்கணத்தை சொல்ல வேண்டும். அப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது என்னவென்றால், ஒரு நாட்டிலே உற்பத்தி அதிகரித்து உற்பத்தி அதிகரிப்பதன் மூலமாக வருமானத்தில் ஏற்படும் அதிகரிப்பைத்தான் பொருளாதார வளர்ச்சியாக குறிப்பிட வேண்டும். ஆகவே இங்கே உற்பத்தி அதிகரிக்காமல் வருமானம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. விலை மட்டங்களில் ஏற்படும் அதிகரிப்பின் காரணமாக வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படலாம். ஆனால் அதை பொருளாதார வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. அதனால்தான் உற்பத்தி இயல் அளவில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு அல்லது சாத்திய வள வெளியீட்டில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும். ஆகவே பொருளாதார வளர்ச்சியை வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது மெய் உள்நாட்டு உற்பத்தியில் நீண்டகால ரீதியிலே ஏற்படுகின்ற ஒரு தொடர்ச்சியான அதிகரிப்புத்தான் பொருளாதார வளர்ச்சியாகும் என்ற அந்த எண்ணக்கருவை விளக்குவதாக உங்களுடைய வரைவிலக்கணம் அமைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக அபிவிருத்தி என்பது இங்கே பொருளாதார அபிவிருத்தி மாற்றமடைந்து செல்லுகின்ற ஒரு செயல்பாடாகும். அதேவேளை பொருளாதார வளர்ச்சியுடன் பிணைந்த பொருளாதாரத்தின் கட்டமைப்பு மாற்றங்கள் அதில் உள்ளடக்கப்படும். அப்போ பொருளாதார அபிவிருத்தி என்பது ஒரு பரந்த விரிந்த எண்ணக்கரு. அதிலே பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும். அத்தோடு சேர்த்து மேலதிகமான பல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு தொகை ரீதியான ஒரு தோற்றப்பாடாகவும், அபிவிருத்தி என்பது தொகை ரீதியானதும் தர ரீதியானதுமான தோற்றப்பாடாகவும் அமைந்திருக்கும். ஆகவே அபிவிருத்தி ஒரு பன்முக செயல்பாடாக இருக்கும். இங்கே மனித வாழ்வில்
பொருளாதார, அரசியல், சமூக, கலாசாரம் ஆகிய சகல தோற்றப்பாடுகளிலும் தொகை ரீதியானதும் தர ரீதியானதுமான முன்னேற்றமாகும். ஆகவே இந்த பொருளாதார வளர்ச்சியையும் பொருளாதார அபிவிருத்தியையும் தெளிவாக மாணவர்கள் வேறுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும். அப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு தொகை ரீதியான தோற்றப்பாடாகவும், பொருளாதார அபிவிருத்தி என்பது தொகை ரீதியானதும் தர ரீதியானதுமான ஒரு தோற்றப்பாடாகவும் இருக்கின்றது என்பதுதான் இந்த இரண்டையும் வேறுபடுத்துகின்ற மிகவும் அடிப்படையான ஒரு அம்சமாக உள்ளது. அடுத்த வினாவை பாருங்கள். இந்த 10வது வினாவினுடைய 2வது பிரிவு வினாவை பாருங்கள். பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள் அவை. இந்த இரண்டையும் நாங்கள் வேறுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும். அதை பார்ப்போம். இந்த பொருளாதார வளர்ச்சி கட்டாயமாக பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துமா என்று பார்த்தால் நிச்சயமாக நாங்கள் அதை கூற முடியாது. பொருளாதார வளர்ச்சி கட்டாயமாக பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துமா என்று பார்த்தால் நிச்சயமாக கூற முடியாது. ஏனென்றால் பொருளாதார வளர்ச்சியோடு சேர்த்து இன்னும் பல விடயங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது வளர்ச்சிக்குரிய செயல்பாடாக, அபிவிருத்திக்குரிய செயல்பாடாக இருக்கும். அப்போ வளர்ச்சி மட்டும் அபிவிருத்தியை ஏற்படுத்தாது. இந்த அபிவிருத்தியில் வளர்ச்சியும் ஒரு பங்கை வகிக்கிறது என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் இடையிலான வேறுபாடுகளை நாங்கள் பார்ப்போம். இப்போ பொருளாதார வளர்ச்சியின் மூலம் பொருளாதாரத்திற்குரிய உற்பத்தி ஆற்றல் விரிவடைதல் காட்டப்படுவதுடன், அபிவிருத்தியின் மூலம் பொருளாதாரத்தில் வாழும் மக்களது வாழ்க்கை தரத்தில் சாதகமான வளர்ச்சி ஒன்று காட்டப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக உற்பத்தியில் ஏற்படுகின்ற விரிவாக்கம் காட்டப்படுகிறது. அபிவிருத்தியின் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் ஏற்படுகின்ற சாதகமான வளர்ச்சி ஒன்று காட்டப்படுகிறது. அடுத்ததாக, பொருளாதாரத்தில் பொருட்கள் சேவைகளின் அளவில் அல்லது வருமானத்தில் ஏற்பட்டுள்ள தொகை ரீதியான அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சியினால் காட்டப்படுவதுடன், அப்பொருளாதார வளர்ச்சியுடன் மனித வாழ்வில் ஏற்படுகின்ற தர ரீதியான வளர்ச்சி அபிவிருத்தியினால் காட்டப்படுகிறது. பொருளாதார வளர்ச்சியினாலே தொகை ரீதியான அதிகரிப்பு ஒன்று காட்டப்படுகின்ற போது, பொருளாதார அபிவிருத்தியினால் ஒரு தர ரீதியான வளர்ச்சி காட்டப்படுகிறது. அடுத்த வேறுபாடு, இந்த பொருளாதார வளர்ச்சியினால் தொகை ரீதியான தோற்றப்பாடு மட்டுமே காட்டப்படுகிறது. அபிவிருத்தியினால் தொகை ரீதியானதும் தர ரீதியானதுமான இரு தோற்றப்பாடுகளும் காட்டப்படுகின்றன என்பது இன்னொரு முக்கியமான வேறுபாடாகும். அடுத்ததாக, இந்த 10வது வினாவினுடைய 3வது உப பிரிவு வினாவை பார்ப்போம். வருமான பரம்பலின் ஏற்றத்தாழ்வை அளவிடுகின்ற ஐயணை பரவுதல் விகிதம் என்றால் என்ன? அப்ப இந்த ஐயணை பரவுதல் விகிதம் என்பது என்னவென்றால், ஒரு நாட்டில் உள்ள வருமான பிரிவினரை, மக்கள் தொகையினரை 5 பிரதான பகுதிகளாக பிரித்து, அதாவது முதலாவது 20 வீதத்தினர், அடுத்த 20 வீதத்தினர், அப்போ 20 வீதமாக 5 பகுதிகளாக பிரித்து, ஆக குறைந்த வருமானம் பெறுகின்ற 20 வீதம், அதற்கு அடுத்த கட்டமாக சற்று அதிக வருமானம் பெறுகின்ற 20 வீதம், இப்படியாக உயர்ந்த வருமானம் பெறுகின்றவர்கள் வரை 5 பகுதிகளாக பிரித்து, ஒவ்வொரு அந்த பிரிவிலும் இருப்பவர்கள் பெறுகின்ற அந்த வருமானங்களை அடிப்படையாக கொண்டு, இதிலே மிக குறைந்த வருமானம் பெறுகின்ற அந்த 20 வீதத்தினரை
மிக உயர்ந்த வருமானம் பெறுகின்ற 20 வீதத்தோரோடு ஒப்பிடுகின்ற போது மிக குறைந்த வருமானம் பெறுகின்ற 20 வீதத்தினரை போல எத்தனை மடங்கு உயர்வான வருமானத்தை இந்த மிக உயர்ந்த வருமானம் பெறுகின்ற பிரிவினர்கள் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள் என்பதை அளவிடுகின்ற ஒரு அளவீடாக இந்த ஐயணை பரவுதல் விகிதம் காணப்படுகிறது. ஆகவே இப்பொழுது அந்த வினாவுக்குரிய விடையை பார்ப்போம். இலங்கையில் வாழும் வீட்டுத்துறையினரை குறைந்த வருமான பிரிவிலிருந்து உயர்ந்த வருமான பிரிவினர் வரை 5 கட்டங்களாக பிரித்து கணிப்பிடுவது ஐயணை பரவல் என்று அழைக்கப்படுகிறது. மிக குறைந்த வருமானத்தை உழைக்கும் 20 வீதத்தினரை முதலாம் ஐயணையிலும் மிக கூடிய வருமானம் பெறும் 20 வீதத்தினரை 5ஆம் ஐயணையிலும் இடம்பெறுவார்கள். இதற்கிடையிலே இன்னும் 3 பகுதிகள் இருக்கிறது. ஆக குறைந்த வருமானம் பெறுகின்ற 20 வீதத்தினரை முதலாம் ஐயணையும், ஆக கூடுதலான வருமானம் பெறுகின்ற 20 வீதத்தினரை 5ஆம் ஐயணையிலும் வகைப்படுத்துவார்கள். இது எப்படி வகைப்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். முதலாம் ஐயணை என்று சொல்லப்படுவது வீட்டுத்துறையில் மிக குறைந்த வருமானத்தை உழைக்கும் 20 வீதத்தினர். 2ஆம் ஐயணை வீட்டுத்துறையில் குறைந்த நடுத்தர வருமானம் பெறும் 20 வீதத்தினர். 3ஆம் ஐயணை வீட்டுத்துறையில் நடுத்தர வருமானம் பெறும் 20 வீதத்தினர். 4ஆம் ஐயணை வீட்டுத்துறையில் நடுத்தர மற்றும் உயர்ந்த வருமான பிரிவினருக்கு இடையிலே உள்ள 20 வீதத்தினர். 5ஆம் ஐயணை வீட்டுத்துறையில் உயர்ந்த வருமானம் பெறும் 20 வீதத்தினர். இவ்வாறு தான் அந்த வருமான பிரிவுகள் பிரிக்கப்படுகின்றன. இப்பொழுது பாருங்கள் எப்படி இது ஒப்பிடப்படுகின்றது என்றால், இந்த வருமான வகுப்பு பாருங்கள், சராசரி மாத வருமானம் குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள், குறைந்த நடுத்தர வருமானம் பெறுகின்றவர்களுடையது, நடுத்தர வருமானம் பெறுகின்றவர்கள், நடுத்தர உயர்ந்த வருமானம் என்ற அந்த 5 பிரிவுகளும் காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே குறைந்த வருமானம் பெறுபவருடைய வருமானம் 8211, ஆக கூடுதலான வருமானம் பெறுகின்றவர்களுடைய பிரிவு 98,575. ஆகவே இந்த உயர்ந்த வருமானம் பெறுகின்றவருடைய குறுமையான சராசரி வருமானத்தை, அதாவது 98,575, இங்கே குறைந்த வருமானம் பெறுகின்ற உரிமையான வருமானம் என்பது 8211. இதால் பிரிக்கின்ற போது இதிலே எத்தனை மடங்கு என்பதை எங்களால் அளவிட முடியும். அப்போ மேலுள்ள இந்த உதாரணத்தின்படி உயர்ந்த வருமானம் பெறும் பிரிவினருக்கு உடைமையான மாதாந்த சராசரி வருமானம் 98,575 ரூபாவாக இருக்க, குறைந்த வருமானம் பெறும் பிரிவினருக்குரிய உடைமையான சராசரி வருமானமானது 8211. அப்போ இதன்படி இந்த ஐயணை விகிதம் 12ஆக காணப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னென்றால், இந்த குறைந்த வருமானம் பெறுபவர்களைப் போல 12 மடங்கு அதிகமாக உயர்ந்த வருமானம் பெறுபவர்களுடைய வருமானம் இருக்கின்றது என்பதாகும். அதாவது இவ்விகிதத்தின் மூலம் பெறப்படும் பெறுமதியிலிருந்து குறைந்த வருமானம் பெறும் வகுப்பினரின் சராசரி மாத வருமானத்தைப் போல எத்தனை மடங்குகளால் உயர்ந்த வருமானம் பெறுபவர்களின் சராசரி மாத வருமானம் உயர்வடைந்துள்ளது என்பதை அளவிட்டு கொள்ளலாம். இந்த வினாவினுடைய இறுதி பகுதி அறிவுசார் பொருளாதாரம் என்பதை சுருக்கமாக விளக்குக. அப்போ அறிவுசார் பொருளாதாரம் என்பது நுண்ணறிவு மூலதனத்தின் மீது அடிப்படையாக கொண்ட நுகர்வு உற்பத்தி செயல்பாடாகும். அறிவுசார் பொருளாதாரமானது பொதுவாக அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் எல்லா பொருளாதார செயல்பாடுகளிலும் அது பிரதான பிரிவாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த அறிவை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரத்தினுடைய முக்கியமான எண்ணக்கருக்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அறிவுசார் நுட்பவியலாளர்கள், அறிவுசார் பொறியியலாளர்கள், அறிவுசார் மூலதனம், நுண்ணறிவு மூலதனம், நுண்ணறிவு சொத்துக்கள் என்பன இதிலே இடம்பெறும். அப்போ இந்த அறிவுசார் பொருளாதாரத்தை நோக்கி செல்வதிலே உள்ள பல சவால்கள் இருக்கின்றன. என்னென்றால், இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறைந்த மட்டத்தில் இருத்தல், இதனால் சமூக
கல்வி மட்டம், பயிற்சி மட்டம் என்பன குறைந்த மட்டத்திலே காணப்படுதல், இதனால் மனித மூலதனம் குறைவாக இருத்தல், இதை தவிர ஆராய்ச்சி அபிவிருத்தி மீது மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகள் குறைவாக இருத்தல். அப்ப இலங்கையில் நிலவும் குறைந்த தேர்ச்சி மட்டம், குறைந்த சம்பள மட்டம் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த கைத்தொழில் மயமாக்கல் செயல்பாடுகள் காரணமாக இந்த அறிவை அடிப்படையாக கொண்ட பொருளாதார வளர்ச்சி செயல்பாட்டை நோக்கி செல்லும் நிலை குறைவாக உள்ளது. இதை தவிர 1998ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை குறைந்த வருமானம் பெறும் நாட்டில் இருந்து குறைந்த மத்திய வருமானம் பெறும் நாடாக மாற்றமடைந்த போது இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து கிடைத்த நன்கொடைகள், உதவிகள் மட்டுப்படுத்தப்பட்டன. இதனால் கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான முதலீடுகள் வீழ்ச்சி அடைந்தன. நேரடியான வெளிநாட்டு முதலீடு குறைந்த தொழில்நுட்பத்துடன் ஊழியச்சரிவான தொழில்களை நோக்கி அதிக அளவில் உட்படுத்தப்படுவதனால் இந்த மனித மூலதனத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்கின்றன. இதுவரைக்கும் 8வது, 9வது, 10வது வினாக்கள் வரை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.